பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு உண்மையும் அங்கீகரிப்புக்குமான வார்த்தையா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது போலதான் இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனோடதே பற்றி கொண்டிருன்னு சொன்னாரு. அதுவும் உண்மையான வார்த்தையாக நாம அங்கீகரித்துக் கொள்கிறதா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகை வருஷம் வருஷம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அது எப்பயுமே நம்ம கொண்டாடுறோம் தான். ஆனா இதை விட முக்கியதுன்னா ஆண்டுடைய வருகை வரப்போகுது. அதை நம்ம நினைக்காம நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா இது மாய்மானமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எப்படி வாழணும், இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வாழலாம்னு சில பேர் இருக்கிறாங்க. இப்படிதான் வாழணும்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில கட்டளைகள் சில உண்மைகள்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது நம்மள எதை அடையாளப்படுத்தி காட்டுது? ஆதார் கார்டு தான் அடையாளப்படுத்தி காட்டுது. அது இருந்தாதான் ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்க முடியும், காலேஜ்ல சேர்க்க முடியும், ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும். ஏன் ரேஷன் கார்டுல அது இருந்தா சாமானே கொடுக்குறாங்க, கைரேகை விழுவலன்றாங்க. இப்படி இருக்கிற வாழ்க்கையில தான் ஆண்டவர் நம்ம இருக்கிறோம். இப்போ இதுக்கே நம்ம சிரமப்பட்டு நம்ம எல்லாமே செய்யறோம். கைரேகை விழுவனா அதுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யறோம். ஆனா நமக்கு நித்தியமான வாழ்வு பரலோகத்துல இருக்கு. அந்த பரலோகத்துக்கு போனா நம்மளை எப்படி அடையாளப்படுத்தி காட்டணும், இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை எப்படி அடையாளமா இருக்கணும் அப்படிங்கறத ஆண்டவர் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அந்த போதங்களை நம்ம ஏற்றுக்கொள்வதா இருக்கிறோம். இந்த மாயமான வாழ்க்கையில இப்படி வாழக்கூடாது, இப்படிதான் வாழணும், இப்படிதான் வாழ்ந்தா நம்ம பரலோகம் போக முடியும், இப்படி வாழ்ந்தா பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லி நம்ம சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட் சில காரியம் நமக்கு சொல்லுவாங்க. அது நம்ம சிந்திப்போம், ஆயத்தமா இருப்போம். என்ன கேப்ரியல் கூட்டம் அல்லது நீங்க தெரிஞ்சிடும் மைக்கேல், யாரெல்லாம் ஜீவபுஸ்தகத்துல இருக்கிறாங்க இல்லன்னு. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஏய் லார்டே அவர்தான்டா. சாரி லார்ட், பிரைஸ் பியூட்டி லார்ட். ஏய் நீ பைபிள் படிப்பியால? தள்ளு. நீ பிரேயர் பண்ணுவியால? கிளம்பு. நீ ஆராதனை பண்ணுவியால? அந்தாண்ட போ. நீ ஃபெலோஷிப்ல இருக்கியால? தள்ளு. நீ மெசேஜ் கேட்பியால? தூங்கி இருந்தானே இருப்ப, அந்தாண்ட போ. ஆமா உன் ஒய்ஃபை கூட்டு வரையா? போறதே பார்த்தாங்க, அங்க அழுவையும் கவலையும் அதுதான் விட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான். போ. ஃபர்ஸ்ட் யாரு? உங்க பேர்? என் பேரு உப்பு உபாசம். உன் பேரு இல்ல. அது எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, நான் தான் அப்படி சொன்னேன். என் பேரு உபாசமணி. உப்பு சாரம் பட்டு போச்சான். உன் பேர் இல்ல. போ. என்னது என் பேரே இல்லைன்னு சொல்றீங்க? நான் நிறைய பிரேயர் பண்ணிருக்கேன், நிறைய உபவாசம் இருந்திருக்கேன், என் பேரே இல்லைன்னு சொல்றீங்க? நீ மனுஷருக்கு முன்பாக உபவாசம் இருந்த, மனுஷர் காணும்படியாக ஜெபம் பண்ண